Silence, The Court is in Session by Vijay Tendulkar. Vijay Tendulkar ஃபேமஸான இந்தியன் playwright, essayist அண்ட் ஜேர்னலிஸ்ட்டும் கூட. மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்தியன் ரைட்டர். மராத்தியில் தான் நிறைய பிளேஸ் எழுதியிருக்காரு. இவருடைய பிளேஸ் எல்லாமே மோஸ்ட்லி ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எழுதப்பட்ட பிளேஸாக தான் இருக்கும். இது சில ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ் ஃபிஃப்த் உமன். இந்த ஒர்க் வந்து 2004 பப்ளிஷ் ஆன ஒரு பிளே. இது வந்து இவருடைய ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிளே. தென் ஃபேமஸான மராத்தி ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா காஷிராம் கோட்வால் அண்ட் சக்காரம் பிண்டர். இது ரெண்டுடைய ஃபேமஸான மராத்தி பிளேஸ். இப்போ நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது சைலன்ஸ் தி கோர்ட் இஸ் இன் செஷன் அப்படிங்கிற இந்த பிளேயுமே மராத்தி லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒரு பிளே தான். இதோடைய ஒரிஜினல் மராத்தி டைட்டில் என்ன அப்படின்னா ஷாண்டாட்டா கோர்ட் சாலு ஆஹே. இதுதான் ஒரிஜினல் டைட்டில். 1963 எழுதப்பட்டு 1967 பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட பிளே தான் இந்த சைலன்ஸ் தி கோர்ட் இஸ் இன் செஷன். இந்த பிளே ரொம்பவே ஒரு ஃபேமஸான பிளே மற்றும் நிறைய நேஷனல் லெவல் ரெக்கக்னைசேஷன்லாம் அவார்ட்ஸ்லாம் இந்த பிளேக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த பிளேயில் உள்ள மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ரொட்டகனிஸ்ட் யாருன்னா லீலா பெனாரே. இவங்க ஒரு டீச்சர், 34 வயசான ஒரு டீச்சர். ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய, மற்றவங்களை மார்க் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த லீலா பெனாரே. தென் சமந்த்ங்கிறவர் வந்து ஒரு வில்லேஜ் மேன். அதாவது இவங்க ஒரு ட்ரூப், ஒரு ஆக்டிங் ட்ரூப். ஓகேவா, எப்படி இந்த கரகாட்டக்காரங்கள்லாம் ஒரு ஊரில் இன்னொரு போய் ஆட போவாங்கள கும்பலாக, அதே மாதிரி இவங்க ஒரு ட்ரூப்பாக சேர்ந்து மற்ற ஊரில் போய் இந்த கோயில் திருவிழாக்களில் வந்து ட்ராமா நடித்து காட்டுவாங்க. சரியா, அந்த ட்ரூப்பை சேர்ந்தவங்க தான் லீலா பெனாரே. அவங்களும் ஒரு ஆக்டர். சமந்த் யாருன்னா இவங்க எந்த ஊரில் போய் நடித்து காட்ட போகிறாங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜர். அதாவது இவங்க ஒரு ட்ரூப்பாக இந்த ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு வராங்க நடித்து காட்டுறதுக்கு. அந்த ட்ரூப்புக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி சமந்த் அந்த ஊருக்காரங்க அனுப்பியிருக்காங்க. ஓகேவா, ஸோ சமந்தும் இதில் ஒரு மேஜர் ஆக்டர் தான். தென் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காஷிகர், இவங்களுமே இந்த ட்ரூப்பில் உள்ளவங்க தான். மிஸ்ஸஸ் காஷிகர் வந்து மிஸ்டர் காஷிகருடைய ஒய்ஃப். பட் அவங்க ஆக்ட் பண்ண மாட்டாங்க, அந்த லேடி ஆக்ட் பண்ண மாட்டாங்க. மிஸ்டர் காஷிகர் வந்து ஆக்ட் பண்ணுவார், அவர் மெயின் ரோல் ப்ளே பண்ணுவார் இந்த அவங்க நடிக்க போகிற ட்ராமாவில். தென் கார்னிக், இவர் ஒரு ஆக்டர். தென் சுகாத்மே வந்து ஒரு லாயர். இந்த ட்ராமாவில் இவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா அந்த ஊரில் வந்து, அதுலேயுமே அவர் லாயராக தான் நடிப்பார். தென் பாங்ஷே, இவர் வந்து ஒரு கிளாக்காக ஒர்க் பண்ணுறாரு. இவர் இந்த ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுவார். தென் பாலு ராக்டே, இவங்களுக்கு இந்த ட்ரூப் ஆக்டர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஹெல்ப் செஞ்சு கொடுக்குற ஒரு ஆள் தான் இந்த பாலு ராக்டே. இந்த பாலு ராக்டே வந்து யார் அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க அப்படின்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காஷிகர் தான் வளர்க்குறாங்க. பட் ஒரு பையன் மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்களுக்கான வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு எடுபடி மாதிரி இருக்கார் இந்த பாலு ராக்டே. தென் மிஸ்டர் ராவ்டே, ப்ரொஃபஸர் டாம்லே, இந்த ரெண்டு பேர் வந்து இன்றைக்கி இந்த ட்ராமாவுக்கு வந்திருக்க மாட்டாங்க, ட்ராமா நடிக்க வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து வேறு ஒர்க்ஸ் இருக்கும், அதனால் அவங்க இன்றைக்கி இந்த ட்ராமாவில் நடிக்க வரலை. பட் இவங்க ரெண்டு பேருடைய பேர் வந்து இந்த ட்ராமாவில் பயன்படுத்தப்படும், அதனால் இவங்களுடைய கேரக்டர்ஸை கொடுத்துருக்கு. மற்றபடிக்கு இந்த ரெண்டு பேர் இன்றைக்கி வரலை. ஓகேவா, இப்போ இந்த ட்ராமாவில் நடிக்க யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா லீலா பெனாரே, பாலு ராக்டே, பாங்ஷே, சுகாத்மே, கார்னிக், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காஷிகர், இத்தனை பேர் வந்திருக்காங்க. இவங்க வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வராங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக சமந்த் அங்கே வராரு. இப்படி தான் அந்த பிளே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரூப்போடைய பெயர் என்ன அப்படின்னா, இந்த ஆக்டிங் ட்ரூப், இந்த ஸ்குவாடுடைய பெயர் என்ன அப்படின்னா சோனார் மோதி டெனமெண்ட் ப்ரொக்ரெசிவ் அசோசியேஷன், பாம்பேவை சேர்ந்த ட்ரூப். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த பிளேயோடைய சம்மரி பார்த்துடலாம். மொத்தம் 3 ஆக்ட் இருக்குது இந்த பிளேயில். அதில் ஃபர்ஸ்ட் ஆக்டுடைய சம்மரி இப்போ பார்க்கலாம். லீலா பெனாரே வந்து இந்த ஒரு ஊரில் நடிக்க வராங்க இல்லையா, அந்த ஊருக்கு இந்த ட்ரூப் வந்து இறங்கிடுச்சு. சமந்த் தான் இவங்க நீங்கள் எங்கே போய் நடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த காட்டுறதுக்கு எல்லாரையும் கைட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. ஓகேவா, அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன ஒரு இடம் உண்டு, மீட்டிங் ஹால் உண்டு. அங்கே தான் இவங்க நைட்டு ட்ராமா நடிச்சு காட்டணும். இவங்க எதுக்கு சீக்கிரமே வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு நடிச்சு பார்க்கறக்கு. ஏன்னா 2 பேர் வேறு வரல இல்லையா, ஸோ நடிச்சு பார்த்து என்ன பண்ண போகிறோம், நைட் எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நடிச்சு ட்ரையல் பார்க்கறக்காக இவங்கெல்லாம் வராங்க. அப்போ சமந்த் வழிகாட்டி கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் மற்றவங்கள தவிர்த்து சமந்த் அண்ட் லீலா பெனாரே வேகமாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஓகேவா, தனியாக 2 பேர் வேகமாக வந்துடுறாங்க, மற்றவங்க பின்னாடி பொறுமையாக வந்துட்டுருக்காங்க. இப்போ அங்கே வந்த பிறகு சமந்த் கையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு டாய் பேரட், ஒரு பொம்மை கிளி இருக்குது. தென் ஒரு கீ, அந்த மீட்டிங் ஹாலை திறக்கிறதுக்கான ஒரு கீ. தென் ஒரு புக்கு, இவ்வளோத்தையும் வச்சுட்டு அவன் திறந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போன பிறகு லீலா வந்து சமந்த்கிட்ட அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுறா, ஒரு விதமாக ஃப்ளர்ட் பண்ணுறா. பட் அவனுக்கு வந்து அது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. மட்டும் இல்லாமல் அவன் ஒய்ஃபை பற்றிலாம் கேட்கா, அவன் ஒய்ஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டவொடனே சமந்த் சொல்கிறான், இல்லை எனக்கு மேரேஜே ஆகலை அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே அவன் கிட்ட வர ட்ரை பண்ணும்போதெல்லாம் அவன் தள்ளி போகிறான். தென் அவள் வேறு மாதிரி ஒரு டாபிக், இந்த ஒய்ஃபை பற்றிலாம் டாபிக் எடுக்கும்போது சமந்த் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த இடத்துல தான் மேஜிக் ஷோ நடக்கும் எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண பார்க்கான். பட் அவள் விடுற மாதிரி இல்லை. உடனே லீலா வந்து அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், நான் யாருன்னு சொல்லிட்டு சமந்த்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து சமந்த் என்ன கேட்குறான், ஸ்கூல் மார்மா அப்படின்னு சொல்லி கேட்கான்.
அதுக்கு லீலா உடனே சொல்லிடுறா, ஸ்கூல் மாம் இல்லை, நான் ஒரு டீச்சர், ஸ்கூல் மாம்னு சொல்லி என்ன சொல்லாத, அது தப்பான ஒரு இது, டீச்சர்னு சொல்லு. என் மேலே வந்து மற்ற டீச்சர்ஸ்க்குலாம் ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஏன்னா நான் வந்து உட்காரவே மாட்டேன், ஓடிக்கிட்டே இருப்பேன், குழந்தைங்கள வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன், நல்லா டீச் பண்ணுவேன். ஸோ நான் நல்லா டீச் பண்ணுறதே மற்ற ஸ்டாஃப் யாருக்குமே பிடிக்காது, என் மேலே ஒரு ஜெலசி எல்லாருக்குமே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சமந்துக்கிட்ட வந்து லீலா சொல்லிகிட்ருக்கா. தென் அவங்க ட்ரூப் மெம்பர்ஸை, லீலா பெனாரே கூட இருக்கிற ட்ரூப் மெம்பர்ஸை பற்றின காசிப்ஸ் எல்லாமே வந்து சமந்துக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கா. ஃபஸ்ட்டு காஷிகர், மிஸ்டர் காஷிகர் மிஸ்ஸஸ் காஷிகருக்கு வந்து குழந்தையே இல்லை. ஸோ அவங்க வந்து பாலு ராக்டேங்கிற ஒருத்தனை எடுத்து வளர்க்குறாங்க, பட் அவனை ஒரு ஸ்லேவாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தென் சுகாத்மே வந்துட்டு பிளேயில் ஒரு பெரிய லாயராக நடிக்கிறாரு, பட் அவர் வந்து ரியல் லைஃப்பில் ரொம்ப ஒரு பெரிய லாயரில் இல்லை, ஒரு அன்பாப்புலர் லாயர் தான். தென் பாங்ஷே அகடமிக்ஸில் ஃபெயில் ஆகி கூட இப்போ ஒரு கிளர்க்காக வேலை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் சம்மந்தக்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சுகாத்மே, ராக்டே அண்ட் பாங்ஷே 3 பேருமே அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்து கையில் திங்ஸோட வராங்க, ஏன்னா ஈவினிங் ப்ளே பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸோட சுகாத்மே, ராக்டே, பாங்ஷே 3 பேரும் அங்கே வந்துடுறாங்க. வந்தவொடனே பெனாரே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அவங்க உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்கள பயமுடுத்துன்னு சொல்லிட்டு அந்த டோருக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பயமுடுத்துறா. பட் அவங்க அதை பெருசாலாம் கண்டுக்காமல் வந்து அவளை மார்க் பண்ணுறாங்க. லூஸு, உனக்கு என்ன வயசாகிடுச்சு, 34 வயசாகிடுச்சு, இப்படி குழந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் அவளுக்கு வந்து ஒரு சைல்டிஷாக இப்படி குழந்தைத்தனமே தான் பண்ணிகிட்டு இருப்பா பெனாரே, ஓகேவா. ஸோ இப்போ ராக்டே எல்லாரும் இவங்க 3 பேர் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யார் பிரசிடென்ட் ஜான்சனுடைய ரோலை பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே ராக்டே சொல்கிறாரு, கார்னிக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க. யார் இதை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் 2 பேர் வரல. யாரெல்லாம் நம்ம ப்ரொஃபஸர் டாம்லேவும் ராவ்டேவும் இன்றைக்கி இந்த பிளேயை பெர்ஃபார்ம் நடிச்சு காட்டுறதுக்கு வரலை. ஸோ அப்போ அவங்களுடைய ரோல்ஸ் எல்லாம் யார் பண்ணலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காஷிகரும் வந்துடுறாங்க, ஓகேவா. ஸோ இப்போ மொத்த ட்ரூப் மெம்பர்ஸும் வந்தாச்சு. இப்போ எல்லோரும் மொத்தமாக வந்த பிறகு 2 பேர் வரல, ராவ்டேவும் ப்ரொஃபஸர் டாம்லேயும் வரல. ஸோ அவங்களுடைய ரோல்ஸை யாரெல்லாம் பண்ணலாம், யார் மாற்றி பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சுகாத்மே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ப்ரொஃபஸர் டாம்லேயோட ரோலை நானே சேர்த்து பண்ணிடுறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் ராவ்டேயோட ரோலை யார் பண்ணலான்னு சொல்லி சொல்லும்போது பாலு ராக்டே இருக்கான் இல்லையா, அவனை வந்து இங்கே ஒரு எரான் பாய், ஒரு எடுபடியாக தானே வச்சுருக்காங்க. ஸோ அவனாக வந்து கேட்குறான், நான் வேணா அவன் ரோலை பண்ணட்டுமா, இந்த வராத ராவ்டேயோட ரோலை நான் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே முடியாது, நீலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு கார்னிக்கும் மிஸ்டர் காஷிக்காரும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே வந்து சமந்த் நிற்கிறான். இப்போ சமந்தை பார்த்துட்டு, தம்பி நீ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் சமந்த் வந்து நடித்ததே கிடையாது, அவன் அந்த வில்லேஜை சேர்ந்தவன். இவங்களுக்கு வந்து பாலு ராக்டே கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ சமந்த் பார்க்க கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீ பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் சமந்த் என்ன சொல்ல அப்படின்னா, எனக்கு வந்து தெரியாது, நான் வந்து கோர்ட்டை பார்த்ததே இல்லை, கோர்ட்டுக்கு நேரில் போய் இதெல்லாம் பார்த்ததில்லை, நீங்கள் வந்து கோர்ட் சீன் நடிச்சு காட்ட போகிறேன்னு சொல்கிறீங்க, நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது, ஸோ வேண்டாம் என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சமந்த் சொல்கிறான். அப்போது காஷிகார் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, சரி அப்போ இங்கே ஒரு மாக் ட்ரையல், இங்கே வந்து ஒரு கோர்ட் சீன் நடிச்சு காட்டுவோமே இந்த பையனுக்கு, அவன் அதை பார்த்துட்டான் அப்படின்னா இவனையும் போட்டுடலாமே, பாலு ராக்டேவை போட வேண்டாம், ராவத்தேவோட ரோலுக்கு பாலு ராக்டே வேண்டாம், இந்த பையனை போட்டுருவோம், ஒரு தடவை நம்ம இதே நடிச்சு காட்டுவோம் அந்த பையனுக்கு, அப்போ அந்த பையன் பார்த்து புரிஞ்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காஷிகர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. பெனாரையும் ஓகே சொல்லிடுறா. பெனாரே ஏன் ஓகே சொல்ல அப்படின்னா, சமந்தை வந்து பெனாரேக்கு பிடிச்சிருக்கு, சரியா, இன்னும் ஒரு லவ்லி பாய் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறா. ஸோ அதனால் அவனுக்கு புரிஞ்சுக்கணும்ல, என்ன நடிக்க போகிறன்னு சொல்லி அவனுக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பெனாரே ஓகேன்னு சொல்லிடுறான். சுகாத்மேவும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து எப்போவுமே எந்த மாதிரி ஒரு இது எடுப்பாங்க அப்படின்னா, நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் இது பேஸ் பண்ண பிளேஸ் தான் நடிச்சு காட்டுவாங்க. ஸோ சுகாத்மே வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு, என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பல தடவை பண்ண கண்டென்ட்டையே திரும்ப இங்கே இன்றைக்கி நடிச்சு காட்ட வேண்டாம், நடிச்சு பார்க்க வேண்டாம், என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசாக இமேஜினரி நம்மளே ஒரு கேஸை க்ரியேட் பண்ணி இன்றைக்கி நம்ம இங்கே நடிச்சு காட்டுவோம், அப்போ தான் சமந்துக்கு வந்து உண்மையாக ஒரு கோர்ட் அப்படி அந்த அந்த இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாத்மி ஒரு ஐடியா சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்படியா சரி பண்ணான்னு சொன்னோடனே சமந்தை வந்து கடைக்கு அனுப்புகிறாங்க. தம்பி இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வாப்பா, சிகரெட்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவனை அனுப்புகிறாங்க. அவன் போகிறான். இந்த நேரம் பெனாரே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறக்காக அங்கே ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. இப்போ அவள் போன நேரத்தில் கார்னிக், சுகாத்மே, பாங்ஷே, காஷிகார் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி இமேஜினரி கேஸ்னால் என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி நடிச்சு காட்ட அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கார்னிக் ஒரு ஐடியா சொல்கிறான். என்ன அப்படின்னா, அது வந்து பாலு ராக்டே என்கிட்ட ஒரு காசிப் சொன்னான், லீலா பெனாரேவை பற்றின ஒரு காசிப் சொன்னான். என்ன அப்படின்னா, அந்த லேடிக்கு ப்ரொஃபஸர் டாம்லேயோட ஒரு அஃபேர் இருக்காமே, இருந்த ஒரு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காளாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கார்னிக் சொல்கிறான். சொன்ன உடனே பேசாமல் இதே எடுத்துட வேண்டியதானே, இதை ஒரு கேஸாக வச்சு இப்போ நம்ம ப்ளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிஸ்டர் காஷிகரோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்களுமே தாராளமாக பண்ணுங்கப்பா, சூப்பராக இருக்கும் பார்க்கறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வச்சு ஒரு சோஷியல் சிக்னிஃபிகன்ஸ், நம்ம சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தை இப்போ நம்ம பண்ண போகிற இந்த மாக் ட்ரையல் மூலமாக சொல்லலாம், ஸோ நம்ம இதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பெனாரே கிட்ட கேட்காமே முடிவு பண்ணிட்டு கோர்ட்டுக்கு தேவையான செட்டப்லாம் இவங்க எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெனாரே இன்னும் ரெஸ்ட் ரூமில் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா பாடிக்கிட்டே ரெஸ்ட் ரூம் விட்டு பெனாரே வெளியே வரா.
பெனாரே கரெக்டாக ரெஸ்ட் ரூம் மட்டும் வெளியே வரும்போது பாங்ஷே வேகமாக போய் அவளை பிடிச்சிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னை வந்து நாங்கள் ஒரு குற்றத்து பேரில் உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், கோர்ட்டுக்கு நீ வரணும்னு சொல்லி அவளை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்பாவை என்ன நினச்சிக்கிறான்னா, ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுறா, ரெண்டாவது சரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல், சரி நம்மளும் பாத்திரத்தோட ஒன்றிடுவோம்னு சொல்லிட்டு பெனாரே அப்படியே சோகமாக வாரா. அப்போது காஷிகார் அங்கே ஜட்ஜு சீட்டில் உட்காந்துருக்காரு, அவர் தான் ஜட்ஜாக நடிக்கிறாரு, ஜட்ஜ் சீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போது என்ன இது வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி மைண்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுட்டு அப்போ சுகாத்மே லாயராக நிற்கிறாரு. இவளை கொண்டு வந்து விட்னஸ் பாக்ஸில் நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்ட பிறகு ஜட்ஜாக இருக்கிற காஷிகர் என்ன சொல்லி பெனாரேவை அக்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இன்ஃபான்டிசைடு, நீ வந்து கருக்கலைப்பு பண்ணியிருக்க, சிசு கொலை பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை அவன் மேலே சுமத்தினோடனே அவளுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கில் அவன் நிற்கிறா. இதோட ஃபர்ஸ்ட் ஆக்ட் எண்ட் ஆகுது. தென் செகண்ட் ஆக்டில் பெனாரேக்கு வந்து ஒரு பெரிய ஷாக், என்ன நம்ம மேலே இப்படி ஒரு பழியை போடுறாங்க அப்படின்ட்டு. அப்போது ஜட்ஜாக இருக்கிற காஷிகர் என்ன கேட்குற அப்படின்னா, உனக்கு கில்ட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது வந்து அவளுக்கு ரொம்ப ஷாக், என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அவள் ஷாக்கில் இருக்கும்போது சுகாத்மே என்ன சொல்கிறார், லாயராக இருக்க சுகாத்மே என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கேம் தான், நம்ம மாக் பண்ணி நடிச்சு காட்டிகிட்டு இருக்கோம், இதுலேயே பயப்படுற, சும்மா நடி அப்படின்னு சொன்னோடனே பெனாரே சொல்கிறா, நான் உண்மையே கில்ட்டாக இருக்கேன்ப்பா, நான் நடிக்க தான் செய்கிறேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெனாரே அப்படியே நடிக்கிறா. சரியா? இப்போது சமந்த் வரான். சமந்த் வந்தோடனே என்ன நடக்கு, வித்தியாசமாக இருக்கே, என்ன கோர்ட் செட்டில்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது கார்னிக் வந்து சமந்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான், தம்பி வேறு ஒன்றும் இல்லை, நீ வந்து தெரியாதுன்னு சொன்னல எப்படி நடிப்போம், கோர்ட்டெல்லாம் பார்த்தலன்னு சொன்னல, ஸோ உனக்காக நடிச்சு காட்டுறோம், நின்று பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன கேஸ் நடக்க போகுது, இமேஜினரி நாங்கள் க்ரியேட் பண்ண கேஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கார்னிக் வந்து சமந்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஒரு 15 மினிட்ஸ் பிரேக், இவன் சிகரெட்லாம் வாங்கிட்டு வந்தான் இல்லையா, ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஒரு பிரேக் முடிஞ்சு திரும்ப ஆரம்பிக்கும் போது காஷிகார் போய் நல்ல ஜட்ஜ் மாதிரி உட்காந்துட்டு, இது ஒரு கோர்ட், இதுக்கான டிக்னிட்டியை எல்லாரும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்கிறாரு. சொல்லும்போது பெனாரே என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னை வந்து வேற ஒரு விஷயத்துக்காக அக்யூஸ் பண்ணுங்களா, ஏன் இன்ஃபான்டிசைட் அப்படி, அதாவது அதை வச்சு என்ன நீங்கள் அக்யூஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது வச்சு என்ன நீங்கள் இது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது காஷிகாரும் சரி சுகாத்மையும் சரி, முடியாது, இதுதான் கேஸ்னால் இதுதான் கேஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ சுகாத்மே வாதாட ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்லி வாதாட ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, மதர்ஹுட் வந்து ஒரு சாக்ரடான ஒரு திங், ஒரு புனிதமான ஒரு இது, அதை எப்படி உங்களால் இது பண்ண முடியுது, கெடுக்க முடியுது, நீங்கள் வந்து ஒட்டுமொத்த பெண்களுக்குமே கேவலம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. பெனாரே வந்து அப்படி அவர் பேசும்போது சுகாத்மேவை கலாய்க்கும் போது காஷிகர் ஜட்ஜாக உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் வந்து வார்ன் பண்ணுறாரு, இது வந்து நீங்கள் இருக்கிறது கோர்ட், ஸோ கோர்ட்டுக்கு ஏற்ற டிக்னிட்டியோடு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் வந்து லாயரே கலாய்க்கக்கூடாது, கோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருங்கன்னு சொன்னோடனே சுகாத்மே ஒரு ப்ராவர்ப் சொல்கிறாரு. ஓகேவா? சுகாத்மே தென் காஷிகரும் அவருக்கு ஒரு ப்ராவர்ப் சொல்கிறாரு. சொல்லி பெனாரேவை அக்யூஸ் பண்ணுறாங்க, என்ன பொம்பளை நீ அப்படிங்கிற மாதிரியே அவங்க பண்ணுறாங்க. தென் சுகாத்மே மறுபடியும் மதர்ஹுட் எவ்வளோ பியூரானது, இன்ஃபான்டிசைட் வந்து ஒரு டெவிலிஷான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படியே இந்த வக்கீல்லாம் பேசுகிறோமா அழுத்தி ஆழமாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் கேட்க வந்து பெனாரேக்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் சரி நம்ம நடிக்க தானே செய்கிறோம், அவங்களும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அமைதியாக இருக்கா. தென் பாங்ஷே இவர் தான் ஃபர்ஸ்ட் விட்னஸாக சுகாத்மே கூப்பிட்றாரு விட்னஸ் பாக்ஸுக்கு. ஓகேவா? பாங்ஷேவை எப்படி இன்ட்ரோ கொடுக்குறாரு அப்படின்னா, வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய ஃபர்ஸ்ட் விட்னஸ் பாங்ஷேவை நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு சுகாத்மே கூப்பிட்றாரு. பாங்ஷே வராரு. வந்து அங்கே இந்த கோர்ட்லலாம் ஒரு புக் மேலே ப்ராமிஸ் பண்ணுவாங்கள்ல, ப்ராமிஸ் பண்ணிட்டு நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த புக் ப்ராப்பர்ட்டி, அந்த புக்கை வந்து இவங்க கொண்டு வர மறந்துட்டாங்க. அதுக்கு பதிலாக ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி தான் இருக்குது. ஸோ அது மேலே பாங்ஷே ப்ராமிஸ் பண்ணுறாரு. ப்ராமிஸ் பண்ண பிறகு சுகாத்மே வந்து பாங்ஷே கிட்ட கொஷின்ஸ் கேட்குறாரு. எதை பற்றி அப்படின்னா, பெனாரேவை பற்றி. பாங்ஷே கிட்ட உங்களுக்கும் லீலா பெனாரேவுக்கும் என்ன சம்மந்தம், உங்களுக்கு அவங்களை எப்படி தெரியும், அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாரு. கேட்கும்போது அவங்கள ஒரு ஸ்கூல் மாமா எனக்கு தெரியணுன்னே, ஸ்கூல் மாமா டீச்சர்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தில் கலாய்க்கிறாங்க நம்ம லீலா பெனாரே கலாய்க்கிறது வந்து ஓவராக பாங்ஷே போட்டு கலாய்ச்சிட்ருக்காங்க. உன்னையா வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கும்போது இங்கே பாங்ஷேக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பாங்ஷே சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெனாரே வந்து எல்லா பாய்ஸ் கூடயும் ரொம்ப டீப்பாக பழகிடுவாங்க, ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க, மென்னு கூட எப்படி பழகணுன்னே அவங்களுக்கு தெரியாது, ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க, அவங்க பாட்டுக்கு போய் பேசுவாங்க, அவங்க பாட்டு தோலை கைப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பாங்ஷே வந்து பெனாரேவை பற்றி அக்யூஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ சுகாத்மே என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு மேன் கூட இவங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே பெனாரே குறுக்க போது என்ன சொல்லிடுறா அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லார் கூடயும் தான் நான் க்ளோஸாக பழகியிருக்கேன், அதுக்குன்னு எல்லாரையும் நீங்கள் அக்யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெனாரே கோவத்தில் கேட்குறா. அப்போ காஷிகார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கேப்பில் இங்கே கோர்ட் இதெல்லாம் நடிச்சு காட்டிகிட்டு இருக்காங்க, அவர் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றாரு. அதாவது இங்கே கோர்ட்டு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
இந்த சிரித்து பேசுகிற பெனாரேவை அவர் சத்தம் போட்டார். ஆனால் அந்த கோர்ட்டுக்கு டிக்னிட்டி ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கல. அவர் மட்டும் ரெஸ்ட் ரூம் வரும்போது போயிட்டு வந்து உட்காந்துட்டு பெனாரே தேவையில்லாமல் எதுவும் மாக் பண்ணுற மாதிரி பேசினா மட்டும் இது கோர்ட்டு அமைதியாரு, நீ வந்து தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவள் ஏதோ தப்பு பண்ண மாதிரியே அவளை ட்ரீட் பண்ணுறாங்க. பட் இவங்க வைக்கிற சார்ஜஸ் எல்லாமே உண்மை தான். பெனாரே உண்மையிலேயே ஒரு ஆள் கூட அஃபேர் வச்சு வயிற்றில் இப்போ குழந்தையோட ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. பட் இருந்தாலும் கோடோட டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணுங்கிற பேரில் பெனாரேவை மட்டும் இவங்க அக்யூஸ் பண்ணிட்டு இவங்க எதையுமே ஃபாலோ பண்ணாமல் பெனாரேவை மட்டுமே சார்ஜ் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க மற்ற சுற்றி இருக்கிற மேல். ஓகேவா? இப்போது இவர் ரெஸ்ட் ரூம்னா போயிட்டு வந்துக்கிறாரு. பட் பெனாரேவை மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது கோர்ட்டுன்னு சொல்லிட்டு அவளை மட்டும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பெனாரேக்கு வந்து போக போக முதல்ல வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு கலாச்சி விட்டுட்டு இருந்தா. பட் போக போக வந்து இவங்க ஒருத்தராக அக்யூஸ் பண்ணுறது பெனாரேக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ சுஹாத்மே பாங்ஷேவ் அனுப்பிட்டு அடுத்த விட்னஸை கூப்பிடுறாரு. அடுத்த விட்னஸ் யாருன்னா கார்னிக்கை கூப்பிட்டதும் கார்னிக்கிட்டையும் அதே சேம் கொஸ்டின், உங்களுக்கு எப்படி பெனாரேவை தெரியும், பெனாரேக்கும் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கார்னிக் சொல்கிறான், பெனாரே வந்து இந்த ஆக்டிங் ட்ரூப் மூலமாக தான் எனக்கு தெரியும், வேற எங்கேயும் தெரியாதுன்னு சொல்லி சொன்னோடனே பெனாரேயோட கேரக்டர் எப்படி, ஆள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுஹாத்மே கேட்குறாரு. அப்போது கார்னிக் கேட்குறான், இந்த மாக் ட்ரையலுக்காக கேட்குறீங்களா இல்லை உண்மையான லைஃப்பில் பெனாரே எப்படின்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்னிக் கேட்குறான் சுகாத்மே கிட்ட. சுகாத்மே சொல்கிறாரு, நீங்கள் ரியல் லைஃப்லேயே சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே கார்னிக் சொல்கிறான், இல்லை எனக்கு வந்து பெருசாக தெரியாது, பட் பாலு ராக்டேக்கு வந்து பெனாரேவை பற்றி நிறையவே தெரியும், ஸோ நீங்கள் பாலு ராக்டே கிட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கார்னிக் பாலு ராக்டேவை கை காட்டி விடுறான். சுஹாத்மே உடனே சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பாலு ராக்டேவை 3வது விட்னஸாக மேலே கூப்பிடுறாரு. இப்போ பாலு ராக்டே கிட்ட வந்து அவனை எடுத்து வளர்க்குற மிஸ்ஸஸ் காஷிகர் அந்த விட்னஸ் பாக்ஸுக்கு போகிற கூட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ வந்து பெனாரேவை பற்றி ரொம்ப அசிங்கமாக தான் சொல்லணும் தம்பி. ஏன் அப்படின்னா நீ வந்து ரோல் கேட்டலையே, அப்போயே வந்து ராவத்தேவோட ரோலை பண்ணுறதுக்கு நீ கேட்ட, பட் உன்னை விடலை. நீ வந்து இப்போ போய் நல்லா சூப்பராக நடிச்சு காட்டிட்ட, பெனாரேவை பற்றி தப்பாக பேசி நடிச்சு காட்டிட்ட அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக ஒரு ரோல் கொடுத்துருவாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே ராக்டே வேகமாக விட்னஸ் பாக்ஸில் போய் நின்றுட்டு ப்ராமிஸ்லாம் பண்ண பிறகு என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவனால் பேச முடியல. ஏன்னா வந்து அவன் நடிக்கிறவன் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நடிக்க மாக் ட்ரைனாலும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறான். ஸோ முதல்ல டப்புனு அவனுக்கு பேச்சு வர மாட்டேங்குது. அதை பார்த்துட்டு நம்ம பெனாரே சிரித்தவொடனே அவன் அப்படியே சொல்லுன்னு கோவம் வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பெனாரே வந்து தப்பாக சொல்கிறான். பெனாரே வந்து நான் ப்ரொஃபஸர் டாம்லேயோடைய ஹவுஸில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சமந்துக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகி பக்கத்தில் நிற்கிற கார்னிக்கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, இங்கே என்ன நடக்குது, இதெல்லாமே உண்மையாகவே அவங்க பண்ணதை என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அமைதியாக நீ பார்க்க மட்டும் செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தென் இப்போ வந்து பெனாரேக்கு கோவம் வருது. ஏன்னா பாலு ராக்டே இப்போ என்ன சொன்னான் அப்படின்னா, ப்ரொஃபஸர் டாம்லேயோடைய ஹவுஸில் நான் பெனாரேவை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே பெனாரேக்கு ரொம்ப கோவம் வருது. பட் சுஹாத்மே பெனாரேவை அமைதியாக இருக்க சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீ உன் பாட்டுக்கு அமைதியாக இரு, நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பட் பெனாரே கோவத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, என்ன நான் அவர் வீட்டில் தனியாக இருந்தது இவன் இங்கே வந்து சொல்கிறான், நான் வந்து பல ஆண்களோட தனியாக அங்கங்கே இருந்திருக்கேன், ஏன் சொல்லப்போனால் சமந்த் கூட நீங்கள்லாம் வரக்கூடாது, நான் இங்கே தனியாக தான் இருந்தேன், நீங்கள் அதெல்லாம் சொல்லுவீங்க போல் அப்படின்னு சொன்ன உடனே சுஹாத்மே என்ன சொல்கிறார் அப்படின்னா, காஷிகர்கிட்ட பார்த்துக்கிங்களா மயிலாட், இவன் வந்து எத்தனை பேர் கூட தனியாக இருந்திருக்கான்னு அவளே லிஸ்ட் போட்டு தரேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னதை அப்படியே தப்பாகவே எடுத்துக்கிறாங்க. இது வந்து பெனாரேக்கு இன்னுமே கோவம் வருது. அப்படியே கோவத்தில் அப்படியே என்ன பேசுன்னு தெரியாமல் இருக்கா. தென் சுஹாத்மே வந்து இதை வந்து ப்ரொஃபஸர் டாம்லேயோட வீட்டில் பாலு ராக்டே வந்து இவளை பார்த்துருக்கான், லீலா பெனாரே பார்த்துருக்கான்னு சொல்லிட்டான் இல்லையா. சரி உங்கள் விட்னஸ் இது போதும், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு அடுத்து சமந்தை கூப்பிடுறாங்க. ஏன்னா சமந்த் கூட இங்கே தனியாக இருந்தான்னு சொல்லி இவளே வாய் விட்டுட்டா லீலா பெனாரேவே. ஸோ சமந்தை கூப்பிடுறாங்க. சமந்த் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் பொய் சொல்லணுமா, நீங்கள் வந்து சும்மா பொய் சொல்லி தானே நடிச்சிட்டு இருக்கீங்க, பொய்லானாலும் சொல்ல முடியாது, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சமந்த் சொல்கிறான். பட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுஹாத்மே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஜஸ்ட்டு நம்ம பிளேன் அடிச்சு காட்டுறோம், இதில் என்ன இருக்குது உனக்கு புரியும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு விட்னஸ் பாக்ஸில் நிப்பாட்டுறாங்க. சுஹாத்மே வந்து சமந்துக்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, லீலா பெனாரே எப்படிப்பட்டாலும் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லும்போது, நான் இப்படி வரும்போது இங்கே வந்து தான் பார்த்தேன், ரொம்ப நல்லவங்க தான், நல்லா தான் என்கிட்ட பேசுனாங்க, அவங்க ஒன்றும் கெட்டவங்களாம் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே சுகாத்மி சொல்கிறாரு, நீ வந்து இப்படி பேசக்கூடாது, அவளுடைய நெகட்டிவ் சைடு தப்பான விஷயங்களை பேசுடா அப்படின்னு சொன்ன உடனே சமந்த் வந்து என்ன யோசிக்கான் அப்படின்னா, எனக்கு எதுவும் தெரியாதே அப்படின்னு சொல்கிறான். உடனே பாலு ராக்டே கிட்ட வந்துட்டு, சும்மா தப்பாக பேசுடா, நீ வந்து நல்லதெல்லாம் பேசக்கூடாது, இது ஜஸ்ட் ஒரு சும்மா ஃபன்னுக்கு தானே பண்ணுறோம், உனக்கு நடிச்சு தானே காட்டுறோம், நீ தப்பாக என்னனாலும் சொல்லுன்னு சொன்ன உடனே சமந்த் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க இப்படி தான் எதிர்பார்க்காங்களா, சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் டாம்லேயோடைய, நான் ஒரு நாள் ப்ரொஃபஸர் டாம்லே வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனா போய் சொல்கிறான், நான் ப்ரொஃபஸர் டாம்லே வீட்டுக்கு போனேன், போய் கதவை தட்டினேன், அவர் திறந்தாரு, அப்போ உள்ள ஒரு லேடி அழுதுட்டு இருந்தாங்க, யாருன்னு பார்த்தா அது பெனாரே தான். பெனாரே வந்து எங்கள் 2 பேரை கை விட்டாதுங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க, அப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, குழந்தையும் அவங்களையும் கைவிட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் டாம்லே கிட்ட அவங்க கெஞ்சிட்டு இருந்ததை நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமந்த் அவன் சொன்னதை சொல்லி முடிக்கிறான். அப்போ வந்து பெனாரே
இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கத்துறாங்க, கத்தி அழுறாங்க. ஏன் இப்படி பொய் சொல்லிட்டு இவன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இவன் சொல்லிடுறான், ஆமாம் நான் சொன்னது பொய் தான், பட் இவங்க தானே பொய் சொன்னாங்க, நான் ஒன்றும் வேணும்னே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே பெனாரிக்கு வந்து அங்கேருந்து போகணும் போல் இருக்குது. இப்போ காஷிகர் வந்து கோவப்படுறாரு. ஜட்ஜாக உட்காந்து அவர் வந்து ஆர்டர்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமைதியாக நில்லு, நீ ஒன்றும் உத்தமி கிடையாது, நடிக்காத, அமைதியாக நில்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாஷாக அவளை திட்டுறாங்க. பெனாரே அழ ஆரம்பிக்கிறா, அழுதுகிட்டே இருக்கிறா. இப்போ ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கண்ணில் ஒரு அவங்களுக்கு சோகம் எதுவுமே இல்லை, அவங்க சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சமந்துக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, சமந்த் இப்போ சொன்னதை தவிர மற்ற 2 பேர் சொன்னது எல்லாமே உண்மை தான். பெனாரே எல்லா ஆண்கள்கிட்டையுமே ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய ஒரு ஆள் தான். அதுக்குன்னு தப்பாக பழகிறவங்க இல்லை, க்ளோஸாக வெள்ளந்தியாக பழகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர் டாம்லே கூட அவங்களுக்கு ஒரு அஃபேருமே இருக்குது. சரியா, அவர் ஒரு மேரிடான ஒரு ஆள் தான், அஃபேர் இருந்திருக்கு, அதனால் அவங்க ப்ரெக்னென்ட்டாகவே ஆயிருக்காங்க. இது உண்மை தான். இந்த ரூமரை வச்சுக்கிட்டு போட்டு அந்த பொண்ணை போட்டு வச்சு செய்கிறாங்க மற்ற ட்ரூப் மெம்பர்ஸ். இது வந்து சமந்துக்கு தெரியாது அஃபேர் இருக்குது. அவனுமே நினச்சிட்டு இருக்கான் இதெல்லாம் பொய், சும்மா அதை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கே இவங்க இவ்வளோ அழுறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அவன் வந்து சீரியஸாக நடிக்காங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் அவளுடைய உண்மையான விஷயங்களை வச்சு அவளை போட்டு ரொம்ப குத்திக்கிட்டு இருக்காங்க மற்ற ட்ரூப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது சமந்துக்கு தெரியலை. பெனாரே வந்து என்ன பண்ணுற அப்படின்னா, அவளுடைய பேக் பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிரம்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி போகிறா. பார்த்தா அந்த மீட்டிங் ஹால் இருக்குல்ல, அது வெளியே லாக் ஆகிருக்கு. உடனே ஐயோ மாட்டிக்கிட்டோமே, அப்போ இவனுங்கிட்ட இருந்து செத்து தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு அவளால் முடியலை, அவளுக்கு இங்கே இருக்கவே முடியலை. இப்போ காஷிகர் சுகாத்மி 2 பேர் ஒரு பிரேக் போயிட்டு வந்துட்டு திரும்ப ஆரம்பிப்போம் வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பெனாரிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவள் பண்ண ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப நான் கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்கா. இதோட செகண்ட் ஆக்ட் எண்ட் ஆகுது. தென் தேர்ட் ஆக்டில் இவங்க மறுபடியும் அவங்க நடிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. பெனாரே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க, ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அப்போது சுகாத்மி வந்து மிஸ்ஸஸ் காஷிகரை அடுத்த விட்னஸாக கூப்பிடுறாங்க. மிஸ்டர் காஷிகர் அங்கே ஜட்ஜாக உட்காந்துருக்காரு. அவர் மிஸ்ஸஸ் காஷிகரை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒழுங்காக பேசு அப்படிங்காரு. அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, தப்பாக பேசணும் பெனாரேவை பற்றி. இவங்க நினச்சாலும் பெனாரேவை பற்றி நல்லா பேச முடியாது. இவங்க ஒரு பொம்பளை தான். அப்போ ஒரு பொண்ணை தப்பாக பேசுகிறமே அந்த ஒரு இது இல்லாமல் ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்டுட்டு இவங்களுமே தப்பாக தான் பேச போகிறாங்க, தப்பாக தான் பேசுகிறாங்க பெனாரேவை பற்றி. சுகாத்மி கேட்குறாரு எப்பவும் போல், இந்த பொம்பளை எப்படி, பெனாரே எப்படிப்பட்ட பொம்பளை, உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்குவான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, இவ வந்து எல்லா ஆண்கள்கிட்டையும் ரொம்ப இதாக பழகுவா, அவள் பழகிறதே தப்பான ஒரு பார்வையில் பழகுவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தப்பாக அக்யூஸ் பண்ணுறாங்க பெனாரேவை மிஸ்ஸஸ் காஷிகர். உடனே மிஸ்ஸஸ் காஷிகர் இவ்வளோத்தையும் ஏறிட்டு அனுப்பி விட்றாங்க. மற்ற எதையுமே பெருசாக பேச மாட்டேன்றாங்க. ஸோ இந்த விஷயத்தில் பெனாரேவை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், அவளை இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யாரை கூப்பிடலாம், பாலு ராக்டேவும் பாங்ஷேயும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு பாலு ராக்டே பாங்ஷே 2 பேரையும் கூப்பிடுறாரு. ராக்டே பேசிட்டு போயிடறான், தென் பாங்ஷே வந்து பேசுகிறான். பாங்ஷே கரெக்டாக மேலே வரும்போது அங்கேருந்து பெனாரே கை காட்டுறா, எதையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி கை காட்டுறா. பட் பாங்ஷே என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவள் கை காட்டுறதை கண்டுக்காத மாதிரியே மேலே வந்து நிற்கிறான். நின்றுட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு அடுத்து இப்போ பெனாரேவை பற்றின நிறைய விஷயங்களை பாங்ஷே அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்ல அப்படின்னா, அவளுடைய பேக்கில் வந்து எப்போவுமே TIC-20 அப்படிங்கிற ஒரு பாய்சனை வச்சுக்கிட்டே இருப்பா, அவள் எப்போவுமே வச்சுட்ருப்பா. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அவள் என்னை மீட் பண்ணா, அப்போ தான் அந்த TIC-20 பாய்சன் அவள் பேக்கில் இருக்கிறத நான் பார்த்தேன். மட்டும் இல்லாமல் அவள் அப்போ என்கிட்ட என்ன கேட்டா அப்படின்னா, என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, நீ எனக்கு ஹஸ்பண்டாக இரு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், சரி என்னோடய குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பாங்ஷே கிட்ட இவள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீட் பண்ணி கேட்டதா பாங்ஷே இந்த இடத்துல சொல்கிறான். அப்போ தான் அந்த பேக்கில் TIC-20 பாய்சன் இருந்தது நான் பார்த்தேன், இப்போ பேக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுறான். இதை வந்து சுகாத்மி கிட்ட இந்த கோர்ட்டில் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டவுடனே பெனாரிக்கு ரொம்ப ஷாக். நம்ம வந்து சீக்ரெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக இவன்ட்ட கேட்டது போய் இத்தனை பேர் முன்னாடி சொல்லி மானத்தை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு பெனாரி ரொம்ப கத்துறா, இப்படி சொல்லிட்டு எப்படி சொல்லிட்டின்னு ரொம்ப கத்துறா. இப்போ காஷிகர் உடனே அமைதியாரு, சைலண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அதட்டுறாரு. அதட்டின பிறகு பாங்ஷே இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறான். என்ன அப்படின்னா, ப்ரொஃபஸர் டாம்லே ஆல்ரெடி மேரிட், ஸோ அது தெரிஞ்சு தான் அவர் கூட அஃபேர் வச்சுருந்துருக்கா இந்த பொம்பளை. அது மட்டும் இல்லாமல் ஏன்ட்ட எப்படி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்ட மாதிரியே பாலு ராக்டேட்டையும் போய் கேட்டிருக்கா. ஸோ அதான் அவனுக்கு வந்து லீலா பெனாரே மேலே ஒரு கோவம், அவன்கிட்டையும் போய் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, என் குழந்தைக்கு அப்பாவாருன்னு சொல்லி கேட்டிருக்கா. டாம்லேக்கு பெற்ற குழந்தைக்கு நாங்கள் எப்படி அப்பாவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவளை சொல்லிவிட்டு இவன் இறங்கிடுறான். இவன் போன பிறகு அடுத்த விட்னஸாக கார்னிக்கை கூப்பிடுறாங்க. கார்னிக் வரும்போதும் அதே மாதிரி எதையும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரியே அவள் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது அங்கே பெனாரே. பட் இவனும் வந்து அவளுடைய பழைய பாஸ்ட்டை பற்றி சொல்கிறான். பெனாரே அவளுடைய 16 வயசில் அவளுடைய அங்கிளை லவ் பண்ணியிருக்கா. லவ் பண்ணி அந்த லவ் பிரேக்கப் ஆகிருக்கு, ஓகேவா. அப்போ உடனே சூசைட் அட்டம்ப்ட்க்கும் ட்ரை பண்ணியிருக்கா அவளுடைய 16 வயசுலேயே. பட் சூசைட் அவள் இறக்கலை,
அவளை எப்படியோ காப்பாற்றிட்டாங்க, தப்பிச்சிட்டா, சூசைட் அட்டம்ப்ட்லேருந்து தப்பிச்சிட்டா. பட் 16 வயசில் இவ்வளோத்தையும் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட் வச்சுட்டு சுகாத்மே என்ன சொல்லி வாதாடுறாரு இப்போ அப்படின்னா, பார்த்தீங்களா இவள் பாவம் பண்ணாதவளா, 16 வயசுலேருந்தே பாவம் மட்டும்தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசிங்கமாக இது பண்ணுறாங்க. பெனாரே அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது மிஸ்ஸஸ் காஷிகர் அவளுக்கு பின்னாடி அந்த விட்னஸ் பாக்ஸுக்கு பின்னாடி நின்று அவளை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்றாங்க. மறுபடியும் பெனாரே வேலை வரியே இல்லாமல் நின்றுட்டுருக்கா. அப்போது காஷிகர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜட்ஜாக இருக்கிற காஷிகரே நானுமே இதில் ஒரு விட்னஸ் தான், எனக்கும் ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காஷிகர் இப்போ பேசுகிறாரு. என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஒரு நாள் நானா சாஹிப் சிண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசிடென்ட் உண்டு, இவங்க இந்த ட்ரூப் மெம்பர்ஸ் வாழ்கிற அந்த ஊரில். அவருடைய வீட்டுக்கு நான் போனேன். அவர் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். யார்கிட்ட பேசிட்டு இருந்தார் அப்படின்னா, என்ன விஷயம் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னா, ஒரு அன்மேரிட் டீச்சர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்கள வந்து ஜாபை விட்டு, அந்த ஜாபில் அந்த வேலையை விட்டு நம்ம ஃபயர் பண்ணியே ஆகணும், அவங்கள வேலையை விட்டு தூக்கணும். அவங்க வந்து மற்ற டீச்சர்ஸ்க்கும் கேவலம், அவங்க இப்படி இருக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸுமே நாளைக்கு கெட்டு போயிடுவாங்க, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனே பாதிக்கப்படும். அப்படி ஒரு டீச்சரை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த நானா சாஹிப் அப்படிங்கிறவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததா காஷிகர் சொல்கிறாரு. அது வேறு யாரை பற்றியும் இல்லை, பெனாரேவை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு காஷிகர் இதை சொல்கிறாரு. சொன்ன உடனே பெனாரேக்கு அப்படி ஒரு கஷ்டம். ஏன்னா எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லா ஆண்களுமே வந்து அவங்களுக்கு எதிரான கேவலமான விஷயங்களை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அஃபேர் வச்சுருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோத்தையும் சொல்லும்போது பெனாரே என்ன பண்ணுற அப்படின்னா, இதுக்கு நான் செத்தே போயிடலான்னு சொல்லிட்டு அந்த டிக்-20 பாய்சன் எடுத்து குடிச்சு சாக ட்ரை பண்ணும்போது கார்னிக் வந்து தட்டி விட்டுறான். தட்டி அவள் கையிலேருந்து வாங்கி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடுறான். தென் சுகாத்மே மறுபடியும் அவளை ப்ளேம் பண்ணுறாரு, அவள் இப்படிப்பட்டவா அப்படிப்பட்டன்னு சொல்லி ப்ளேம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் சுகாத்மே தான் ப்ரொஃபஸர் டாம்லேயோட ரோலையும் ப்ளே பண்ணுறதா சொல்லி பேசியிருந்தாங்க இல்லையா. ஸோ ப்ரொஃபஸர் டாம்லேவாவும் அவரே டிஃபெண்ட் பண்ணி வராரு. டிஃபென்ஸாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவன் வந்து தப்பு தான் பண்ணிட்டா, இவன் வந்து நான் ஒரு கல்யாணம்னு தெரிஞ்சு என் கூட அஃபேர் வச்சுக்க ட்ரை பண்ணா, அவன் மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் டாம்லே மாதிரியே சுகாத்மே பேசி, ஸோ இவளுக்கு நீங்கள் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறா. இப்போ பெனாரே வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கா. அவளுக்கு வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இவளை கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நின்றுட்டுருக்கா. ஸோ இப்போ ஜட்ஜாக இருக்கிற காஷிகர் வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதிட்டாரு. பட் இருந்தாலும் ஒரு 10 செகண்ட் நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போனால் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 செகண்ட் டைம் வந்து பெனாரேக்கு கொடுக்குறாங்க. பெனாரே வந்து அந்த இதை எடுத்துக்கிட்டு என்ன பேசுகிறா அப்படின்னா, ஆமாம் நான் அப்போ தப்பு பண்ணிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்கு நான் தப்பை வச்சு நீங்களாம் என்ன பேசுறதுக்கு உங்கள் யாருக்குமே தகுதி கிடையாது. நான் வந்து சூசைட் அட்டம்ப்ட் ட்ரை பண்ணேன். ஏன் அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கல, அந்த பாசம் வந்து என்னுடைய மாமா கிட்டே எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அவரை விரும்பினேன். ஆனால் அவர் வந்து என்னுடைய வயசை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நீ பண்ணுறது தப்புமான்னு சொல்லிட்டு என்னை வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு. அந்த ஒரு இதில் தான் விரக்தியில் தான் நான் சூசைட் அட்டம்ப்ட் ட்ரை பண்ணேன். எங்கள் அப்பா அம்மா என்னை அவ்வளோ பாசமெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ நான் அன்பு கேங்கன்னா அந்த அன்பு கிடைச்சதுனால தான் நான் அவரை விரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இதுன்னு சொல்கிறா. ப்ரொஃபஸர் டாம்லேயும் நான் உண்மையாக தான் லவ் பண்ணேன். அவர் வந்து அவர் குடும்பம் இருக்கிறத என்கிட்ட மறைக்க தான் செஞ்சார். அப்புறம் நான் அவரை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். பட் அவர் தான் என்னை ஏமாற்றிட்டார். அவர் வந்து என்னை ஏமாத்தினதை தவிர நான் ஏமாந்து போகலை. அவர் மேரேஜ் ஆகிட்டான்னு தெரிஞ்சு நான் அஃபேர் வச்சுக்கல. உண்மையான காதலோட நான் அவரை விரும்பினேன். அவர் மறைச்சி கடைசியில் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி அபார்ட் பண்ண சொல்லி சொன்னார். ஸோ நான் இதில் எந்த தப்பையும் பண்ணலை, இது அவர் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் இருக்க நியாயத்தை சொல்கிறா. பட் இது யாருமே கேட்குற மாதிரி இல்லை. போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பேசிகிட்டு இருக்கும்போதே நிப்பாட சொல்லிடுறாரு மிஸ்டர் காஷிகர். இப்போ வந்து காஷிகர் இந்த கேஸுடைய ஜட்ஜ்மெண்ட்டை சொல்ல போகிறாரு. அப்போது அவளை பார்த்துட்டு அவளை பற்றி கொஞ்சம் தெரி சொல்கிறார். நீ வந்து ஒரு கேவலமான உமன், உனக்கு வந்து சொசைட்டியில் இருக்கவே தகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு கொடுக்கப்படுற தண்டனை வந்து மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். ஸோ என்ன தண்டனை அப்படின்னா அபார்ஷன், நீ வந்து அந்த குழந்தைய கலைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோடனே பெனாரே கத்திட்டு அழுதுட்டு அப்படியே தரையில் மயக்க போட்டு விழுந்துடுறா. மற்றவங்க பார்த்துட்டு எல்லாரும் எப்பாடா நல்லா சூப்பர் நடிக்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி அவள் உண்மையிலே மயங்கி விழுந்தா, அவளை நம்ம ஹியூமினேட் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு எண்ணமே யாருக்குமே இல்லை. ஒரு வழியாக இருக்கும் இல்லாமல் அவங்க பாட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது சமந்த் தான் கிட்ட வந்து பார்க்குறான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். தென் மற்றவங்களையும் கேட்குறான், அப்போ இது உண்மையிலே நீங்கள் சும்மா தான் பண்ணிட்டீங்களா? ஆமாம் நாங்கள் நடிச்சு தான் கழிடுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சுஹாத்மேவும் மற்றவங்களும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, செம்மையாக போச்சுப்பா, நம்ம ஃபன்னாக பண்ணோம்ல செம்மையான்னு சொல்லிட்டு கேஸ் செம்மையாக போச்சு, அவள் இப்படி பேசணும் அதை பற்றி பேசி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பெனாரே தரையில் விழுந்து கிடக்கிறா. மிஸ்ஸஸ் காஷிகர் கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஏம்மா இவ்வளோ சென்சிட்டிவாக நடிக்காதம்மா, எந்தி நேரமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவள் எந்திக்கல, அவன் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறா. இப்போ மற்றவங்க எல்லாருமே சரி இவ்வளோ விடுங்க, நம்ம நடிச்சு பார்ப்போம், பக்கத்து ரூமில் போய் நடிச்சு பார்ப்போம், ஏன்னா நைட்டு நம்ம வேறு அந்த பிளேலாம் நடிச்சு காட்டணும், இப்போ சும்மா தான் நடிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு நைட்டு நடிக்க போகிற பிளே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மற்றெல்லாம் போயிட்டாங்க. பாங்ஷே பார்க்க ஒருவேளை மருந்து குடிச்சிட்டாலும் அந்த டிக்-20ன்னு பார்த்தா டிக்-20 பாட்டில் அங்கே தனியாக தான் இருக்குது. அப்போ குடிக்கல, சரி அதான் குடிக்கல, அவெல்லாம் சாக மாட்டா, எஞ்சி வந்துடுவா, வாங்க போன்னு சொல்லிட்டு அவளை கண்டுக்காமல் எல்லாரும் போகிறாங்க. பெனாரே கூட இப்போ யாருமே இல்லை, சமந்த் மட்டும் தான் இருக்கான். மற்ற எல்லாரும் நடிச்சு காட்டுறதுக்கு அங்கே போயாச்சு, தனியாக ஒரு ரூமுக்கு போயாச்சு. இப்போ பெனாரே எப்படியே முழிக்கிறான். சமந்த் வந்து அவள் பக்கத்தில் அந்த ஒரு பொம்மை கிளி கொண்டு வந்தான்ல இந்த ரூமை திறக்கும் போது, அதை பக்கத்தில் வைக்கிறான். பெனாரே எந்திக்கும் போது ஸ்டேஜில் லைட்டிங்லாம் அவளை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுது. அந்த கர்டைன்ஸ் க்ளோஸ் ஆக இந்த பிளே எண்ட் ஆகுது.
இந்த பிளேயோடைய தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா விமென்ஸ் ரோல் இன் சொசைட்டி, இன்னசென்ஸ் அண்ட் கில்ட், பேட்ரியார்கல் சொசைட்டி, ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை உமன். அதாவது பெண்கள் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள எந்த அளவு கேவலமாக இந்த பேட்ரியார்கல் சொசைட்டி கிரிட்டிசைஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த ப்ளே மூலமாக விஜய் டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு. தப்பு வந்து ஆனது, இதில் சொல்லப்போனால் தப்பு பண்ணது பெனாரே இல்லை. ஏன் அந்த டாம்லே வந்து அந்த படம், ஆனால் டாம்லேவை அக்யூஸ் பண்ணாமல் சும்மா ஒரு மாக் ட்ரையலுங்கிற பேரில் ஒரு பொண்ணு இவ்வளோ கேவலமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, சொசைட்டி இப்படி தான் கேவலமாக இருக்குது, பெண்கள்னால் ஒரு பார்வை, ஆண்கள்னால் ஒரு பார்வைன்னு சொல்லிட்டு சொசைட்டி இருக்குது அப்படிங்கிறதான் விஜய் டெண்டுல்கர் இந்த ப்ளே மூலமாக சொல்லியிருக்காரு.